ஹலோ காய்ஸ், லெட்ஸ் மேக் ப்ரௌனி செஞ்சிடலாமா? இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க. 30 பீசஸ் ஆஃப் ப்ரௌனி பீஸ் பண்ணி பேக் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் கடகடன் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டிசைன் பாத்திரம் எடுத்தாலே ஒரே தொல்லை தான்ப்பா. அந்த சாக்லேட்டில் அதிலே பாதி ஒட்டிக்குது, அதுலேயும் வலிச்சு எடுத்துட்டோம்ல. நல்லா கலக்குன்னு கலக்கிட்டா எப்படி ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படியே சாப்பிடும்பொழுது தோணும், ஆனால் நம்ம அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா முட்டை அதில் பச்சையாக இருக்குது. நல்லா கலக்கிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸு சேர்த்துடலாம். மைதா, கொக்கோ பவுடர் ரெண்டுத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக லம்ஸ் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டு மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு கரண்டி எடுத்து உள்ளே கிண்டுன்னு கிண்டிங்கன்னா அந்த லம்ஸெல்லாம் கீழே விழுந்துருவான். பார்த்தீங்களா? இப்போ ஒன்று கூட இல்லை. அடுத்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்குன்னு கலக்கிட்டு கலக்கிக்கோங்க. நல்லா கெட்டியாக வரும், ஆனால் பால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. அது நல்ல கன்சிஸ்டன்சி தான். நான் இன்றைக்கி ஒரு ரெக்டாங்கிள் டீம் தான் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டு 4 சைட் நல்லா ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்ச ப்ரௌனியை இதில் ஊற்ற வேண்டியதான். நல்லா 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா டிசைன் பண்ணி இந்த சைடு அந்த சைடு நல்லா கிறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் 4 சைடும் ஈக்குவலாக வெந்து வரும். அடுத்து ஒரு நட் சாப்பர் எடுத்து அழகாக அதில் ஒயிட் சாக்லேட் போட்டு நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அழகாக கீழே கொட்டுது பார்த்தீங்களா ஒயிட் சாக்லேட்டு? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பஜ்ஜி ப்ரௌனி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து குட்டி பாக்ஸில் நம்ம ப்ரௌனியை பீஸ் போட்டு பேக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மேலே சாக்கோ சிரப் லைட்டாக ஊற்றிருக்கேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மெயினான மேட்டர், நம்மளோட லோகோவை கண்டிப்பாக இதில் ஒட்டி ஆகணும்ல. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டிக்கர் கடகடன்னு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.